சேலம் மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குவதற்காக விஜய் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதன் பேரில் ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் இறுதியில் அல்லாமல் வார விடுமுறையின் போதும் அல்லாமல் வார நாட்களிலும் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வரிசையாக இதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டிருந்தது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பிரச்சாரத்தை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சாரத்தில் விஜய் வழக்கம் போல அந்த பேருந்தின் மீது ஏறியும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் எனவும் ஏற்பாடு செய்யப்படுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு முன்பாக கட்சியினுடைய தொண்டர்படை ஏதும் நியமிக்கப்படவில்லை. அதற்கான நிர்வாகிகளும் நியமிக்கப்படாமல் இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது தொண்டர் பாதுகாப்பு படையானது ஓய்வு பெற்ற ஐஜி மற்றும் டிஜிபி குழுக்களில் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் தொண்டர் படையானது கட்சியினுடைய சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கட்சியினுடைய தலைவர் விஜயை பாதுகாப்பதற்கும் அதே போன்று கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்கும் தொண்டர்படையானதும் தயாராக இருப்பதாகவும் அதனால் மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் தேர்தலுக்கு 6 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் குறுகிய நாட்களில் இந்த தேர்தலுக்காக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கொள்கைகளும் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். Download ShareChat.